ஹாய், இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்த்து கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு தக்காளி இதையும் ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த ரசம் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சின்னா டக்குன்னு நம்ம இதை சூடாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சளி டக்குன்னு சரியாக போயிடும். ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துனதுக்கப்புறம் அதுக்கு கூட நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தேவையான உப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறங்கினா சுட சுட சுவையான ரசம் ரெடி. தேங்க்யூ.